இவங்க அண்ணியா இல்ல அம்மாவா அக்காவான்ற கன்ஃபியூஷன் இருக்கும் நிஜமா. ஏன்னா வந்து அண்ணன் கிட்ட உரிமையா பேசுற உங்ககிட்ட வா போ அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஒண்ணு அக்கா கிட்ட பேசுற மாதிரி அக்கா தம்பி ஒரு உறவு மாதிரி தான் இருக்கும். டக்குன்னு பார்த்தா ஒரு அப்பா அம்மாவா இருப்பாங்களா அந்த அளவுக்கு ஒரு 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 டிஃப்ரெண்டா எழுதிருப்பாரு பாலா சார் அது. அது ரொம்ப அழகாவும் இருக்கும் 3 பேருக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி அது. இல்ல அது ஆல் த கிரெடிட் கோஸ் டு டைரக்டர் பாலா சார் தான். ஏன்னா அது அவர் அப்படி அமைச்சதுனால தான் நம்ம வந்து அது ப்ளே பண்ண முடியுது. ஒரு ரொம்ப சைலண்டா இருப்பாரு, ரொம்ப கொஞ்சமா தான் பேசுவாரு. நத்திங் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றது அதெல்லாம் ஒண்ணும். ஆஃப்டர்வர்ட்ஸ் கொஞ்சம் நான் கடவுள் வரும்போது ஹி ஸ்டார்டட் ஓகே. எக்ஸ்பிளைனிங். அந்த படம் பொறுத்த வரைக்கும் அழகா நாங்களே வந்து சிவகுமார் சார், விக்ரம் அண்ட் கொஞ்சம் என்ன என்ன சொல்றாங்களோ அந்த ஸ்கிரிப்டே அப்படி இருக்கிறதுனால ஐ திங்க் நாங்க போய் வி வர் பிளேஸ்ட். அழகா இருந்தது நிஜமாவே. கரெக்ட் கரெக்ட். மை பிரதர் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் டு ஆஸ்க் இட் சின்ஸ். விக்ரம்க்கு மட்டும்தான் 500 ரூபாய் கொடுப்பாங்களா அவங்க அக்கா. 100 ரூபாய் கேட்டதுக்கு 500 ரூபாய் கொடுக்குறது. சோ எங்களுக்கெல்லாம் தரமாட்டாங்களா அப்படின்னு. அது அது வந்து ரியலி. அண்ட் அதுக்கப்புறம் வந்த சீரியல்ஸ் படம் எல்லாருமே லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் டோல்ட் மீ சேது அண்ணி வச்சுட்டாம நாங்க எழுதுறோம் அப்படின்னு. மெனி டைரக்டர்ஸ் டோல்ட். யூனிக்கான ஒரு கேரக்டர் தான். உங்களுக்கு என்ன ரிசப்ஷன் இருந்துச்சு அந்த படம்? ஏன்னா சொல்ற மாதிரி வேற வேற எமோஷன்ஸ் இருக்கு அந்த கேரக்டருக்கு. சூப்பரா பண்ணிருப்பீங்க. ஆப்வியஸா அந்த 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 மூட் கிரியேட் ஐ மீன் கன்வியானனால தான் ஆடியன்ஸால ரொம்ப ஃபீல் பண்ணா அது ரொம்ப முக்கியம். லாஸ்ட்ல விக்ரம் சார் அப்படி ஒரு வாட்டி இப்படி திரும்பி பார்க்கும்போது எல்லாரும் பார்க்கறவங்க எல்லாம் உடஞ்சிருவாங்க எல்லாருமே.